ராகவி கொடுக்க சொன்னா. அவங்க வரலையா? வேதிகா, என்ன எதுக்கு நீ வந்தன்னு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா வா. கொலையை பார்த்த ஆட்டோ டிரைவர் பாய்சன் சாப்பிட்டு சாவுறான். போலீஸையே லெட்டர் வச்சு மிரட்டுறானுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரோ அந்த பொண்ணு தப்பானவன்னு சொல்றாரு. கூடவே சுத்தின நகுலன் என்னை கொல்லவே பார்க்கறான். ஒரு சின்ன தடயம் கிடைச்சா கூட கொலைகாரன் குடலை உருவி மாலையா போட்டு கேக்குறது உங்ககிட்ட அறிவில்ல. சொல்றீ எதுக்கு வந்த? சார் வந்துட்டார்ல, சொல்லு. சாரி சார். இது ஹாஸ்பிட்டல், சத்தம் இல்லாம கேட்கணும். பதில் வரலனா சத்தமே இல்லாம க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி இருந்தா கேட்காது. இப்ப கேக்குமே. சார், நான் இதுல தேவையில்லாம வந்து சிக்கிட்டேன். ராகவி பேஷண்ட்க்கு பணம் கொடுத்திருந்தா, அதை கட்டதான் நான் வந்தேன். நகுலன் கிட்டே இதுதான் சார் சொன்னேன். இதுக்கு மேல என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன வேணா பண்ணலாமா சார்? அப்படின்னா சார், யாமினிங்கிற ஒரு பொண்ணுக்காக பணம் கட்டிருக்கா. விஸ்வநாதன்ங்கிற டாக்டர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளதா இருக்காரு சார். குட் மார்னிங் சார். ஐ எம் கதிர்வேலன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். யாமினின்னு ஒரு பேஷண்ட்டுக்காக ராகவி பணம் கட்டியிருக்கிறதா சொன்னாங்க. அந்த கேஸ் பத்தின டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். போலீஸ் வரைக்கும் போயிடுச்சா? அவங்க யாமினிக்கு மட்டும் பணம் கட்டல, இன்னொரு பொண்ணுக்கும் கட்டியிருக்காங்க. அன்னைக்கு ராகவி அவங்கள கொண்டு வந்து அட்மிட் பண்ணப்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தாங்க. எப்படியாவது அவங்கள காப்பாத்திருங்கன்னு கதறி துடிச்சாங்க. ஆஸ் அ டாக்டரா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த இன்னொரு பொண்ணு அன்னைக்கே கோமால இறந்துட்டாங்க. யாமினியே இப்ப 2 நாளா கோமால தான் இருக்காங்க. அவங்கள நான் கொஞ்சம் பார்க்கலாமா? மிஸ்டர் கதிர்வேலன், ஒரு 10 வருஷம் போதையில் இருந்தவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அப்படிதான் இருந்தது இவங்க 2 பேரோட பிஹேவியரும் அட்மிட் ஆகும்போது. பட் சர்ப்ரைஸ் என்னன்னா, இவங்களை செக் பண்ணி பார்த்தா உடம்புல ஒரு துளி கூட ட்ரக் சிம்டம்ஸே இல்லை. யாரோ மெஸ்மரைஸ் பண்ணி அடிக்ட் ஆக்குன மாதிரி இருந்தது அவங்க பிஹேவியர் எல்லாம். டோட்டல் நர்வ் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போயிருந்தது. அப்பப்போ ராகவிக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆமா, ராகவி எங்க? She is no more. வாங்க கதிர். சார், அந்த ராகவி கேஸ் புது டைமென்ஷன்லாம் போகுது. ஆனால் பிடிச்சிருவோம் சார். கிழிச்சிங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை கேஸு, அதை வச்சு இன்னும் ஊருகா போட்டுட்டு இருக்கீங்க. நான் கூப்பிட்டது அதுக்கு இல்லை, வேற ஒரு முக்கியமான கேஸ். வாட்ச் திஸ். லோகேஷ், நீங்க பிடிச்ச ஆளுதான். போதை வியாபாரத்தில் போட்டியா வந்தவங்களை போட்டு தள்ளினது, லோக்கல் அமைச்சரோட பிஏவை வெட்டி சாச்சது, போராட்டம் பண்ண தொழிற்சங்க தலைவரை கொலை பண்ணது, கூட இருந்தவனையே இன்ஃபார்மரோ நினைச்சு போட்டு தள்ளினது, பணத்துக்காக ஒரு அப்பாவி பொண்ணை கிட்னாப் பண்ணது, பிரச்சனை பெருசான உடனே அவளை கழுத்தறுத்து போட்டது, இப்படி எல்லா கேஸுக்கும் ஆதாரம் சேகரிச்சு தான் அவனை போடுறதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்கோம். இந்த லோகேஷை மே 29 நம்ம என்கவுண்டரில் போடலான்னு முடிவு பண்ணோம் சார். அப்போ நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்க. அன்னைக்கு வேற ப்ரெஷர், இன்னைக்கு வேற ப்ரெஷர். நாளைக்கு அவன் கேஸ் ஹியரிங்க்கு வருது. இந்த முறை பெயிலில் வந்துட்டனா நேஷனல் பார்ட்டி ஜாயின் பண்ணுறதா இருக்கான். அதான் அவன் கோர்ட்டுக்கு போகும்போதே போட்டுடலான்னு. மிஸ் ஆகாது இல்லை? போட்டுருவேல சார்? சாரி டு சே திஸ் சார், நான் டீ போட்டாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் போடுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டபுள் ஸ்ட்ராங்காக போடுவேன் சார்.
இதையாவது கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க சார். ராகவியோட கொலைகேஸுக்கு பின்னாடி வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு கமிஷனர்கிட்ட சொல்ல போனால் அதை அவர் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. லோகேஷுங்கிற ரவுடியை விட இது பெரிய விஷயங்கிறது அவருக்கு புரிய மாட்டேங்குது. துள்ள துடிக்க செத்துருக்கா ராகவி. கோமால இருந்த ராகவியோட ஃப்ரெண்டு ஒருத்தி செத்துருக்கா. இப்போ இன்னொரு பொண்ணு கோமால இருக்கா. இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சதுனால தான் ராகவியை கொலை பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு பொண்ணை நான் பிடிச்சிட்டேன்னா செத்தா அந்த கொலைகாரன். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். செல்வம்னா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரை நடுங்குவானுங்க. அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்கிறா. ஒழுங்கா ஐயா கேட்கறதுக்கு பதில் சொல்லு சார். அந்த நர்ஸ் பேசுனது இவளோட தான் சார். என்னால் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு 3 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம் வரப்பயே ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க சார். அதில் 2 பொண்ணுங்க பொட்டுன்னு அன்றைக்கே இறந்துட்டாங்க சார். அதுக்கப்புறமும் 2 பொண்ணு கூட்டிகிட்டு வந்தாங்க சார். நாங்கள் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம் சார். அவ்வளோதான் எனக்கு தெரியும். இத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற பதிலில் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்ன பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றும் புரியல சார். ஆனால் அவங்களை அழைச்சிட்டு வந்த பொண்ணு கிளப்புக்கு போகாதீங்க சொன்னால் கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூரா கதறி அழுதாங்க சார். ஏதோ போதை விவகாரம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அமைதியாக விட்டேன் சார். சார் ஒருவேளை நம்ம நகலன்னு அரெஸ்ட் பண்ண அதே கிளப்பாக இருக்குமோ? அவன் ராகவியை மட்டும் கொலை பண்ணல சார். ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சாவுக்கு காரணமாக இருந்திருக்கேன் சார். 3 பொண்ணுங்களை கூட்டு வந்ததா சொன்னீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். அதில் 2 பேர் செத்துட்டாங்க இல்லையா? மீதி ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்கணும். யார் அந்த பொண்ணு? அவங்க அட்ரஸ் என்ன? மற்ற விவரத்தை சொல்லுங்க சார். சொல்லுமா. சொல்லலைன்னா உள்ள வச்சு கும்மி போடுவேன். செல்வம். சாரி சார். சிஸ்டர், செத்து போன பொண்ணு உங்க சிஸ்டர் இருந்தா இப்படி பேசுவீங்களா? ப்ளீஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார். அந்த பொண்ணு தெய்வ தினமாக பொழைச்சிக்கிட்டா. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிட்டோம் சார். அவங்க கிராமத்துக்கே போயிட்டாங்க சார். ஒரு உயிர் எப்படி போச்சுன்னு தெரியாம அந்த மார்ச்சுவரி இருட்டுக்குள்ளேயே நான் தேடிட்டு இருந்திருக்கேன். நீ கதவு திறந்து விட்டுருக்க. இப்ப என்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சுமா. ரொம்ப நன்றி. ஆனா நீ தைரியமா இரு. உன் பேர் நிச்சயமா வெளியில வராது. நீ நல்லா இருப்பமா. ஒரு நிமிஷம் சார். எத்தனை பொண்ணுங்களோட உசுறு விளையாண்டுருக்கானுங்க சார். யார் என்னன்னு தெரியல. இந்த பொண்ணுகிட்ட நமக்கான பதில் கிடைக்கும் சார். சார் நம்ம சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? இப்ப நான் கோவப்படுற நிலைமையில் இல்லை. நீ சொல்லு. இல்லை சார், என்கிட்ட கோவப்பட்டு பேசுகிற மாதிரி அந்த பொண்ணு கோவப்பட்டு பேசுறாதீங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுனீங்கன்னா. நான் உன்னை சொன்னா நீ கோச்சுக்க மாட்டேன் சார். நீங்கள் சொல்லி நான் எப்படி சார்? நீ ஒரு முட்டா சார். போலீஸ் சார். கோவப்படாமல் பேசுங்க சார் அப்படின்னு சிம்பிளா சொல்றதை விட்டுட்டு தி ஸ்பாட் ஆஃப் த ப்ரோக்ராம் வாஸ் brought to you by அந்த மாதிரி சார் நான் சொல்றேன். நீங்க தப்பா நினைச்சு கூடாது சார். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட கோவப்படுற மாதிரி நீங்க அவங்க கிட்ட கோவப்படாதீங்க சார். உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி நான் அவங்க கிட்ட கோவப்பட போறேன் நானு. சாரி சார். உன்ன மாதிரி முட்டா பொண்ணாது. இல்லை சார். ஒன்னுக்கும் போகாம இங்கே நிக்கணும். ஒன்றுக்கும் போகக்கூடாது. வணக்கம். யாரு? கதிர்வேலன் இன்ஸ்பெக்டர். உள்ள வரலாங்களா? என்னங்க போலீஸ் வந்திருக்கு? வணக்கம் சார். வணக்கம். நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நாங்க யார்கிட்டயும் எதுவும் பேசவும் தயாரா இல்ல. ப்ளீஸ். இல்ல நான் என்ன சொல்ல வரேன். பிரைஸ் த லார்ட். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஜீசஸ் இதை தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாது, வாட்ஸ்அப்பில் குரூப் மெசேஜ் அனுப்ப முடியாதுங்கிறதுக்காக தான் பெற்றவங்க மூலமாக குழந்தைங்க மனசில் இதை ஆழமாக நம்பிக்கையாக பதிய வைக்கிறாரு. டேவிட் ஆசீர்வாதம், அவில்தார் ரிட்டையர்டு.
ஒரு அப்பாவா நீங்க உங்க கடமையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சிங்கிள் பேரண்டா குழந்தைய கரெக்டா வளர்த்துருவேன்னு பெருமை பேசிட்டு டியூட்டின்னு வந்துட்டா அது பப்புக்கு போதா பாருக்கு போதான்னு எப்படி தெரியும்? தெரியல. போதையில மொட்டை மாடியில இருந்து கீழே விழுகிற வரைக்கும் தெரியல. போதையில இருந்து மீட்டெடுத்த பிள்ளைய பொத்தி பாதுகாக்கணுங்கிற கவலை உங்களுக்கு. பறி கொடுத்த எனக்கோ இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுங்கிற பரிதவிப்பு. இப்ப நான் கதிர்வேலன் இல்லை, டேவிட் ஆசீர்வாதம். அது கூட இல்லை, ஒரு அப்பா, வெறும் அப்பா. இப்ப நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்கள அவங்களே திருத்திக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். சொல்லுங்களேம்மா. சொல்லுமா. நீ வா ப்ளீஸ். நான் ராகவி எல்லாரும் காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருக்கு பர்த்டேனாலும் கொண்டாடி தீர்த்துருவோம். காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் எல்லாரும் ஒன்றா தான் செலக்ட் ஆனோம். ஒரே ரூம் எடுத்து ஒன்றா தான் தங்கியிருந்தோம். வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவும் காலேஜ் மாதிரியே லைஃப் சந்தோஷமாக போகும்னு ஆசையாக இருந்தோம். அப்போதான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பர்த்டேக்காக ஒரு கிளப்புக்கு போயிருந்தோம். அங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சது. மறுபடியும் அந்த கிளப்புக்கு போகணும்னு தோணுச்சு. அப்படி எது எங்களை இழுத்துச்சுன்னு பார்த்தா அந்த கிளப் ஒன்று ஜோ போட்ட மியூசிக். அதுக்காக ஒரு தனி ரூமே வச்சிருந்தான். 3 நாள்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மயக்க போட்டு விழுந்தா. ராகவி அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா. மயக்க போட்டுவ செத்தே போயிட்டா. ஆனா அன்னைக்கு கூட அதை பத்தி கவலையே படாம நாங்க கிளப்ல தான் இருந்தோம். அந்த மியூசிக் அவ்வளோ அடிக்ஷனா இருந்தது. இன்னும் 2 பேர் மயக்கமாகி கோமாக்கே போயிட்டாங்க. ராகவி கிளப்புக்கு வந்து ஜோ கிட்ட சண்டை போட்டா. என்ன நடக்குது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாக கிடக்குறாங்கடா. மரியாதை சொல்லி என்ன பண்றீங்க? இங்க ஏதோ தப்பா இருக்கு. Here everything is legal. You just get out. Take her away. நான் சும்மா விட மாட்டேன்டா. ஆனா அந்த ஜோ அவளை குப்பை மாதிரி தூக்கி வெளியே எரிஞ்சிட்டான். அடுத்தடுத்து 2-3 பேர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா. அப்ப கூட எனக்கு சீரியஸ்னஸ் புரியல. அப்புறம் ஒரு நாள் நானே மயக்க போட்டேன். மயக்கத்துல இருந்தப்ப இந்த பொண்ணுங்களை யாரோ தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. பொண்ணுங்களை மயக்கத்துல யாரோ தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க டாக்டர் சொன்னப்போ நொறுங்கி போயிட்டேன். குடிச்சதில்ல, சிகரெட் பிடிச்சதில்ல, மாத்திரை ஊசி எதுவுமே போட்டதில்ல. கிளப்புக்கு போன இடத்துல ஏதோ மியூசிக்க போட்டு அங்க ஒருத்தங்களை சீரழிச்சிட்டான். ஒரு நாள் கேட்டா மறுபடியும் கேட்கிற மியூசிக் அது. ஆனா அது போதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் நம்புறேன். ஏன்னா அதை நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். அந்த மியூசிக் கேட்டதும் என் துக்கமெல்லாம் வடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா அதை மறுபடியும் கேட்கணும்னு தோணுச்சு. அந்த அரக்கத்தனமான அடிக்ஷன் தான் அதோட பிரச்சனைன்னு புரிஞ்சுது. அதனால நிச்சயமா உன்னுடைய பிரச்சனையை என்னால் புரிஞ்சுக்க முடியும். எங்க அப்பா அம்மா என்ன அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் மேல ரொம்ப கோவமா இருந்த என் அப்பா அம்மாவை ராகவி தான் கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கிளப்பை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன். அதுதான் அவ பேசின கடைசி வார்த்தை. என் ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டாங்க, ராகவிய கொன்னுட்டாங்க. ஆனா அவங்க கிளப்பை நடத்திட்டு தானே இருக்காங்க, சம்பாதிச்சுட்டு தானே இருக்காங்க. வெளி உலகத்துக்கு தெரியாத இந்த போதையால
ஒரு தலைமுறையே அழிய போகுது. ஆனா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அது அவளுக்கு தெரியல. பைத்தியக்காரி. நீங்க தடுத்துருவீங்கன்னு அவன் நம்பினா. ஆனா அவங்க உங்களை விட, உங்க போலீஸை விட ரொம்ப பலசாலிங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. சார் இதுக்கு தான் சார் நாங்க யாரையுமே உள்ள விடல. பாத்தீங்களா, சொன்னா புரிஞ்சுக்கங்க சார், ப்ளீஸ் சார். பாவம் சார், அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டுட்டு வந்திருக்கோம். அவளை விட்டுருங்க சார். அவ சாவுக்கு காரணம் நீங்க தான் சார். உங்க அலட்சியம் தான் சார். உங்களை நம்பி வந்து ஒரு அப்பாவி உசுருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க. சும்மா கேட்க வந்துட்டீங்க. கதிர்வேலன் கிட்ட போவ, கண்டிப்பா அவர் இதை தடுப்பாருன்னு சொன்னா. ஆனா அநியாயமா அவளை கொன்னுட்டீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க தான் காரணம். சார் அந்த பொண்ணு ஏதாவது பேசினாங்களா சார்? பேசல, துப்புனா கமிஷனர் வரைக்கும். இல்லை சார், நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது சொன்னா. எல்லாம் அந்த ஜோவோட கிளப்ல தான். ஜோ மியூசிக்கை வச்சு போதை ஏற்றிருக்கான். அதை ராகவி அந்த டைரியில் எழுதி வச்சிருந்திருக்கா. அந்த நாதாரி நகுலன் மறைக்க பார்த்துருக்கான். அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். சார் எனக்கு ராகவி புரியுது, நகலன் புரியுது. இடையில ஜோன்னு சொல்றீங்களே, அந்த ஜோ யார் சார்? ஜோனா ஜோதி லட்சுமி, இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவார்ல அவதான். சார் சாரி சார். ஏன் இன்னும் 2 சாரி போடுறதானே? சாரி சார், சாரி சார். சாரி போட்டா வண்டி கிளம்பிடுமா? சாவி போட்டதா சார் கிளம்பும். போய் போடு. இந்த போடுறேன் சார். பேசாம வாயை லாக்டவுன் பண்ணிட வேண்டியதான். இந்த இடியட் என்ன விடு சார். அவன் சார் ஜோ போட்டான் சார். ஏண்டா இருந்த ஒரே ஆதாரம் அவன்தான். அவனையும் போட்டு தள்ளிட்டு தப்பிச்சலான்னு பாத்தியா? இல்ல சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் டேய் விடுடா லூசு. எங்க இருக்கீங்க? ஸ்டேஷன்ல சார். அந்த நகுலனும் ஜோவும் பார்ட்னர்ஸ் போல இருக்கு. ஏதோ தகராறுல நகுலன் ஜோவை போட்டு தள்ளிட்டான். நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு வந்து ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸை பாருங்க. சரி சார். அந்த ஜோ எந்த கண்ட்ரினே தெரியல சார். அவன் பாஸ்போர்ட் கிடைச்சா டீடைல் எடுத்துடலாம். என்ன நாம அரெஸ்ட் பண்ணமே லோகேஷ். அவனை நியாயமா நாளைக்கு கோர்ட்டு கூட்டிட்டு போகணும். கோர்ட்டுக்கெல்லாம் வேணாம், போட்டு தள்ளிடலான்னு கமிஷனர் சொல்றாரு. அப்படியே இந்த தூக்கியையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்கறேன். எப்படி? சின்ன பையன் சார். ராகவியும் சின்ன பொண்ணு தான் மகேந்திரன். சும்மா விட்டுற முடியுமா? கோர்ட்டுக்கு கூட்டு போலாம் சார். அதுக்காக நம்மளே கொள்றது பாவம் சார். பாவம் தான். நாம கொண்டு போய் இவனை கோர்ட்ல நிப்பாட்டலாம். ஆனா கேஸ் நிக்காதே. நீங்க தான் நாளைக்கு சாட்சி சொல்லணும். கிரைம் நடந்த அன்னைக்கே ஏண்டா சொல்லலன்னு அவங்க ஒருத்தர் சுத்தியில வச்சுட்டு கேட்பாரு. நாங்க சொல்றோம் சார், கொலையோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணோன்னு. வெயிட் பண்றதா? எவனோ ஒருத்தன் போதையை காட்டி பொண்ணுங்களை வேட்டையாடுவான், எதிர்த்து கேட்கிற பொண்ணை போட்டு தள்ளுவான். அப்படிப்பட்டவனை பிடிக்கிறதுக்கு நாள் கிழமையெல்லாம் பார்க்கறதா? ஒரே என்கவுண்டர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மாங்காய்கள். நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் போய் நாளைக்கு லோகேஷை கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க 3 பேரை இவனை கூட்டிட்டு வந்துருங்க. திட்டமிட்டபடி கரெக்டாவே க்ளோஸ் பண்ணிடலாம்.